எங்கள் நேசிக்கிற எங்கள் அருமையான பிதாவே, இந்த நாளின் அனுதின ஜெபத்து வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். அப்பா தகப்பனே, வேத வார்த்தைகளினாலே ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய குடும்பங்களிலே நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று உம்முடைய வேத வசனம் உபாகம புத்தகம் 11ஆம் அதிகாரம் 19வது வசனம் முதற்கொண்டு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதான இந்த வார்த்தைகளின்படி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் உம்முடைய வேத வசனங்களை கற்றுக் கொடுக்கிறவர்களாய், வேத வசனங்களை உபதேசிக்கிறவர்களாய், வேத வசனங்களை பிள்ளைகளோடு கூட சம்பாஷிக்கிறவர்களாய் விளங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதற்கு ஏற்ற தகப்பனே, நல்ல குடும்ப ஜெபம், குடும்ப ஆராதனையை, குடும்ப தியானத்தை எங்கள் வாழ்க்கையில் நீர் கிருபையாய் கூட்டி கொடுக்க, நல்ல ஒருமன ஆவியை கணவன் மனைவிக்குள், பெற்றோர் பிள்ளைகளுக்குள் கிருபையாய் அருளி செய்யும்படி உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, எங்கள் வீடுகளிலே சுவாமி உம்முடைய வசனங்களை பிரசித்தப்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டி அருளும்படி உம்முடைய பாதத்தில் நாங்கள் வேண்டுகிறோம். சுவாமி, உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிற இருதயம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் காணப்பட நீர் கிருபை செய்யும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் 19வது வசனத்திலே பார்க்கிற பிரகாரம் தகப்பனே, எங்கள் இருதயத்திலும் எங்கள் ஆத்துமாவிலும் உம்முடைய ஜீவ வார்த்தைகளை பதித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். வார்த்தையாய் இருந்த தேவன் ஆண்டவரே மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார் என்று ஆண்டவரே யோவான் 1ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறது போல சுவாமி, நீர் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்திலே நீர் வாசம் பண்ணும்படி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் கைகளிலே எப்பொழுதும் வேதம் காணப்படும்படியாய் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷ பிரதிகள் காணப்படும்படியாய் எங்கள் கண்களுக்கு நடுவே சுவாமி உம்முடைய ஜீவ வார்த்தைகள் எப்பொழுது நிலைத்திருக்க, அதை நாங்கள் சிந்தித்திருக்க, ஆண்டவரே தியானித்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களிலே தகப்பனே, கூடுதலாக பிள்ளைகளுக்கு வேத வசனத்தின் மீது நல்ல வாஞ்சையை தாருங்கப்பா, நல்ல ஆண்டவரே தாகத்தை தாருங்க. ஆண்டவரே உம்முடைய சத்திய வசனம் அவர்கள் எவ்வளவு ஞானம் உள்ளவர்களாய், ஆலோசனையை பெறத்தக்கதாய் நீர் அனுகிரகம் செய்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் தாமே ஞானத்தின் ஆவியாய், உணர்வின் ஆவியாய், ஆலோசனையை கொடுக்கிறவராய், சகல புத்திக்கும் அறிவுக்கு நேராய் பிள்ளைகளை நடத்த ஆண்டவரே நாங்கள் வேத வசனங்களை நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு டீச் பண்ண, அவர்களுக்கு உபதேசிக்க, அவர்களோடு கூட பேச, ஆண்டவரே டிஸ்கஸ் பண்ண நீர் உதவி செய்யும்படியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, எங்கள் வீடுகளிலே தகப்பனே, எங்கள் வாசல்களிலே, எங்கள் வீட்டு நிலைகளிலே ஆண்டவரே உம்முடைய வேத வசனங்களை பிரசித்தப்படுத்துகிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு கிருபையாய் கூட்டி கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். நீர் உம்முடைய சீசர்களோடு கூட நீர் பேசும்போது நீங்கள் இங்கே கேட்ட வார்த்தைகளை வீடுகளிலே பிரசித்தப்படுத்துங்கள் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே சுவாமி எங்கள் வீடு ஆண்டவரே எவ்வளவோ எங்களுக்கு கிருபையாய் அருளி செய்த எங்களுடைய வாசஸ்தலங்களிலே சுவாமி உம்முடைய வேத வசனங்கள் பிரசித்தப்பட வேண்டும். ஆண்டவரே தொலைக்காட்சிகளிலே, எங்களுடைய செல்போன்களிலே மற்றும் ஸ்டிக்கர் மூலமாக, நல்ல வால் டெக்ஸ்ட் மூலமாக வேத வசனங்களினாலே எங்கள் வீட்டை நாங்கள் அலங்கரிக்க, கடந்து போகிறவர்கள் அந்த வேத வசனங்களினால் தொடப்பட, உணர்த்தப்பட, அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சாமி, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நாங்கள் நடக்க எங்களுக்கு கரம் பிடித்து கற்றுக் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சாமி ஆண்டவரே, உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் நீங்கள் அன்பு கூர்ந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டு இருக்கும்படி உங்களுக்கு செய்ய போகிற
கற்பிக்கப் போகிற கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கை கொள்வீர்களானால் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின் பிரகார சாமி, வேத வசனங்களை கை கொண்டு நடக்கிற ஒரு இருதயத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே கணவன் மனைவிக்கு, பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கிருபையாய் கூட்டி கொடுக்க உதவி செய்யுங்க. அநேகருக்கு இந்த வேத வசனங்களை எப்படி ஆகிலும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள, இலவசமாய் பிரதிகளை கொடுக்க, வேதத்தை கொடுக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் உம்முடைய பாதத்தை நாங்கள் செபிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, வட இந்தியாவிலே வேத வசனங்கள் இல்லாத இடங்களிலே சுவாமி, அங்குள்ள சபைகளுக்கு வேத புத்தகத்தை வாங்கி கொடுக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு குடும்பம் குடும்பமாய் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி சுவாமி, அந்த பாக்கியத்தை பெற்ற குடும்பங்களாய், பிள்ளைகளாய், பெற்றோர்களாய், கணவன் மனைவியாய் விளங்க கர்த்தர் இன்றும் என்றும் உம்முடைய வருகை பரியந்தம் நீர் கிருபை செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். God bless you.